சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் 47 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கில் தரப்படும் ரூபாய் 2000. நீங்கள் லிஸ்டில் இருக்கீங்களா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் இந்த மாத தவணை தொகையை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது. இந்த தவணைக்கான நிதி இந்த மாதம் 24ஆம் தேதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளனர். மேலும் பிஎம் கிசான் திட்டம் தமிழக விவசாயிகளின் தமிழகத்தில் சுமார் 47 லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளனர். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 3.24 லட்சம் விவசாயிகள் இந்த தவணை தொகையினை பெற உள்ளனர். மேலும் பிஎம் கிசான் திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 3 சம தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடி பயன் பரிமாற்றம் டிபிடி மூலம் செலுத்தப்படுகிறது. முன்னதாக கிருஷி சகி ஒருங்கிணைப்பு திட்டத்தின் கேஎஸ்சிபி கீழ் 30,000க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களில் SHGS உள்ள பெண்களுக்கு கிருஷி சகிஸ் என்ற சான்றிதழ்களை பிரதமர் மோடி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இதுவரை சுமார் 9.25 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 20,000 கோடிக்கு மேல் மத்திய அரசு செலுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் ரூபாய் 3.24 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் விடுவிக்கப்பட்ட நிதியின் மூலம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் 3.4 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. 2019இல் தொடங்கப்பட்டதில் இருந்து 11 கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் இந்த மாதம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.26 கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் 20,000 கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட உள்ளது. பிஎம் கிசான் பயனாளிகள் தங்களது நிலையை சரிபார்க்கும் முறையில் பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும். மேலும் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கை KYC உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும். அதோடு உங்கள் தொலைபேசி எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு பணம் வந்துள்ளதா என்பதை சரிபார்க்க அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்யவும். லாகின் செய்தவுடன் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டும். அந்த பக்கத்திற்கு செல்லவும். அங்கே உள்ள பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் திறக்கும். மேலும் நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாகின் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ளே செல்ல முடியும். அந்த பக்கத்தில் கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும். இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும். மேலும் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.